ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 27. இந்த பாசுரம் நமது முன்னோர்களால், நமது ஆச்சாரியர்களால் மிகவும் விசேஷமாக கருதப்பட்ட பாசுரம். இந்த பாசுரம் அமையப்பெறுவதால் இந்த நாள் கூடாரவல்லி என்றே அழைக்கப்படுகிறது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூடியிருந்து குளிந்தேலோ என்று சொல்கிறாள். நாங்கள் எங்களுடைய நோன்பை நல்லபடியாக முடித்து கோவிந்தா உன்னிடமிருந்து பறையை பெற்றுக்கொண்டு நாங்கள் பெறும் சன்மானம் பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் என்று சொல்கிறாள். அதன் சன்மானமாக இப்பொழுது நாங்கள் எல்லா விதமான அணிகலன்களையும் அணிந்து கொள்கிறோம், பிறகு பால் சோறு எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் கூடியிருந்து குளிர்ந்தேலோ என்று சொல்கிறாள். கூடியிருந்து குளிர வேண்டும், அதாவது நம்முடைய வெற்றியில், நாம் மிகவும் முயன்று பெற்ற வெற்றியில் நாம் குளிர வேண்டும், நம்முடைய வெற்றியில் நாம் களிப்புற வேண்டும், நமது வெற்றியின் போது நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாள். வெற்றியின் போது மகிழ்தல் என்பது இயற்கைதானே. நம்முடைய வெற்றி, நாம் ஒரு விஷயத்தில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்னும் பொழுது மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடுமே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் எல்லா விதமான வெற்றிகளின் போதும் நாம் மகிழ்ந்து இருப்பதில்லை. இதை சற்று உற்று நோக்கினால் நமக்கு தெரியும். வெற்றியை நாம் கொண்டாடாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்று பார்த்தோமேயானால், முதல் விஷயம் ஒரு அதிருப்தி. நமக்கு கிடைக்கின்ற வெற்றியில் ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது. அந்த பதவி உயர்வு கிடைத்தவுடன் இது எனக்கு எப்பொழுதோ கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, எத்தனை நாட்கள் கழித்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா, இத்தனை நாட்கள் கழித்து இப்படி ஒரு பதவி உயர்வு கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன என்று சொல்லும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்பொழுது ஒரு வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது, அது வெற்றி தான். ஆனால் அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை நாம் கைகொண்டிருக்கிறோம் இல்லையா? அடுத்தது, வெற்றி கிடைக்கிறது, திருப்தி கூட இருக்கிறது, ஆனால் அதை முழுவதுமாக மகிழ்ந்து கொண்டாட முடியாத ஒரு நிலை. இது எப்படி என்றால், அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது, அதில் நமக்கு திருப்தி தான். ஆனால் இப்போது மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால், நான் இந்த அலுவலகத்தில் எத்தனை வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எனக்கும் பதவி உயர்வு, அவர் நேற்று வந்தவர், அவருக்கும் இதே பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. எங்கள் இருவருக்கும் ஒரே போன்ற பதவி உயர்வை கொடுத்தால் நான் எவ்வாறு மகிழ முடியும் என்று இப்படி சொல்பவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதனால் திருப்தி ஏற்பட்டால் கூட அங்கு மகிழ முடியாத ஒரு நிலை, ஏதோ ஒரு வேறுபடுத்தி பார்ப்பது, ஏதோ ஒரு கம்பாரிசன் என்னும் காரணத்தினால் அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை முழுவதாக நாம் அனுபவிக்க தவறிவிடுகிறோம். அதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. இப்பொழுது சில பேர் இப்படியும் கூறுவார்கள், இப்பொழுது பதவி உயர்வு கிடைத்து விட்டதா, இனிமே மாற்றி மாற்றி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும், இதை செய் அதை செய் இப்படி செய் அப்படி செய் என்று. இந்த பதவி உயர்வு கிடைத்தாலே கூடவே தொல்லைகள் எல்லாம் வந்து விடுகின்றன என்று அந்த பதவி உயர்வை மகிழ்வதற்கு பதிலாக அது கொண்டு வரப்போகும் எல்லா விதமான அசௌகரியங்கள் மற்றும் அதனால் வரக்கூடிய சிரமங்களை பற்றியே பேசுபவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அந்த பதவி உயர்வால் ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அதை பற்றி கூறும் பொழுது, ஊதிய உயர்வு கிடைத்துவிட்டது என்றெல்லாம் நாம் சந்தோஷப்படக்கூடாது. எவ்வளவு ஊதியம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதோ அவ்வளவு செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் என்று புதிதாக ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு அந்த பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் கடைசி வரை கொண்டாடாமல் இருக்கும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அந்த வெற்றி, அந்த பதவி உயர்வு என்பதை அந்த பதவி உயர்வாக மட்டுமே பார்த்து, இது நமது முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி, நாம் இத்தனை காலமாக இந்த நிறுவனத்திற்கு உழைத்ததற்காக நமக்கு கிடைத்த வெற்றி என்று பார்க்காமல், வேறு எதையெல்லாம் பார்த்தால் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்காமல் இருக்குமோ அதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியுறாமல் இருப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மற்றும் ஒரு விஷயம், வெற்றியை கண்டு மகிழ்ச்சி உறாமல் இருப்பதற்கு அந்த வெற்றியின் பின் நடக்கப் போகும் விஷயங்களை நினைத்து கவலைப்படுவர். உதாரணமாக, ஒரு குழந்தை
அவன் இப்பொழுது தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். பள்ளிப்படிப்பை மிக நன்றாக முடித்து விட்டான், நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை சுற்றி இருப்பவர்கள், அவனுடைய பெற்றோர்களும் கூட அவன் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறான் என்று சந்தோஷப்படுவதற்கு பதிலாக, அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக, நீ நன்றாக தேர்ச்சி பெற்றுவிட்டாய், ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அதுதான் கவலையே, அடுத்தது உன்னை என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, உனக்கேற்றாற் போல் ஒரு கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும், அந்த கல்லூரிக்கு நாம் பணம் எல்லாம் செலுத்த வேண்டும், அந்த பணத்திற்கு எங்கு செல்வது என்று அடுக்கிக் கொண்டே செல்வதன் மூலம் இப்போது கிடைத்த வெற்றி, இப்போது கிடைக்கும் ஒரு சந்தோஷம் என்பதை அவர்கள் மொத்தமாகவே விட்டுவிட்டு பிற்பாடு வரப்போகும் ஏதோ ஒரு சிரமங்களை நினைத்து கவலைப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். சுற்றியுள்ளோரும் அந்த குழந்தையை பாராட்டாமல், இப்பொழுது நீ எடுத்த மதிப்பெண்களுக்கு ஏற்றாற்போல் உனக்கு எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று நினைக்கிறாய், உனக்கு வீட்டின் அருகிலேயே கிடைத்து விடுமா, அல்லது நீ மிக தொலைவாக செல்வதற்கு தயாராக இருக்கிறாயா, எல்லாவற்றையும் இப்பொழுதே நன்றாக யோசித்துக்கொள் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு மகிழ்ச்சியுற செய்வதற்கு பதிலாக ஒரு கவலையையோ அல்லது பயத்தையோ அடையத்தான் செய்கிறார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இல்லையா? இதற்கடுத்தது மிக மிக அருமையாக ஒரு விஷயம், நம்முடைய வெற்றியை நாம் கொண்டாடாமல் இருப்பதற்கு. நம்முடைய வெற்றியில் நமக்கு சந்தோஷம் இருக்கலாம், நமக்கு திருப்தியும் இருக்கலாம், சந்தோஷமும் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் நாம் மகிழ்ச்சியுறாத சமயம் எப்பொழுது என்று தெரியுமா? நம்முடைய வெற்றியை வேறு யாரேனும் அங்கீகரிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்கள் அங்கீகரிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை துணை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த வெற்றியை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் பாராட்டுவார்களா என்று அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டு நிற்கிறோம் இல்லையா? அதுதான் அநேகம் பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு. ஒரு விரதத்திற்காக நான் இதையெல்லாம் செய்ய போவதில்லை என்று பல விஷயங்களை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடும். அல்லது இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று பரமனடி பாடி என்று சொன்னால் அல்லவா, அதனால் என்னுடைய விரதத்திற்காக நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று நமக்கு பிடித்த விஷயங்களை தள்ளி வைப்பது, நமக்கு கஷ்டமான விஷயங்களை கைக்கொள்வது, கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் இதை நான் செய்ய போகிறேன் என்று நாம் ஒரு விரதத்திற்காக, ஒரு நோன்பிற்காக கஷ்டமான விஷயங்களை கைக்கொள்வதும் பிடித்த விஷயங்களை தள்ளி வைப்பதும் செய்கிறோம் அல்லவா? இதை எதற்காக செய்கிறோம்? நமக்கு வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். அப்பொழுது அந்த விஷயத்தின் அருமை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த விஷயத்தின் அருமையை நாம் உணர வேண்டும் அல்லவா? இங்கு பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் என்று ஆண்டாள் சொல்லும் பொழுது, நாங்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று வைத்தோமோ அதையெல்லாம் இப்பொழுது ஆசையாக தரித்து கொள்ளப் போகிறோம் என்று சொல்கிறாள் இல்லையா? அதனால் நம்முடைய விரதத்திற்கான அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தின் அருமை என்ன என்று தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இப்பொழுது ஒரு குடும்பமாக எல்லோரும் பூஜை செய்கிறார்கள், அல்லது ஒரு விரதத்தை நல்லபடியாக முடிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பூஜை நல்லபடியாக முடிந்ததா? முடிந்தது. பிறகு என்ன ஆயிற்று? பூஜை முடிந்து எல்லோரும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, சாப்பிட உட்காரும் பொழுதே சண்டை வந்துவிட்டது என்று எத்தனை இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஏதோ நடந்தது, அந்த உணவு பரிமாறும் பொழுது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒருவர் ஒன்று சொல்ல மற்றொருவர் ஒன்று சொல்ல என்று அது ஒரு சண்டையாக ஆகிவிடுகிறது அல்லவா? ஆனால் பூஜை எதற்காக செய்தோம்? குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் பூஜை செய்தோம். அதற்காகத்தான் ஒரு விரதம் இருந்தோம், அந்த விரதத்தை நல்லபடியாக முடித்தோம். ஆனால் அந்த உணவு பரிமாறுவதற்குள் அப்படி ஒரு சண்டை வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் பூஜைக்கு தேவையான விஷயங்களை சரியாக எடுத்து வைக்கவில்லை என்பதற்காக எத்தனை தம்பதிகளுக்குள் கோபம் வருகிறது, சண்டை வருகிறது, இதையும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் மிகுந்த சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவே நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். இப்படிப்பட்ட சண்டைகள் வருவது மிகவும் சகஜம்தான் என்று. ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த விஷயத்திற்காக இந்த விரதத்தை நாம் செய்கிறோம், எதற்காக இந்த பூஜையை மேற்கொள்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமங்கள் எடுத்துக்கொண்டு ஏன் செய்கிறோம், எந்த அருமைக்காக, எந்த அருமையான விஷயத்திற்காக நாம் இந்த விரதத்தை தொடங்கினோமோ, இந்த விரதத்தை கஷ்டப்பட்டு செய்தோமோ, அது எப்பொழுதும் நம் நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்படி நினைவில் வைத்திருந்தால்தான் நம்முடைய விரதம் நல்லபடியாக முடிவு பெற்றதை நினைத்து நாம் மகிழ்ச்சியுற முடியும். ஆண்டாள் சொன்னதைப் போல குளிர்ந்தேலோ என்று நம்முடைய அந்த வெற்றியில் நாம் கழித்திருக்க முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது ஆண்டாள் இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு அழகான விஷயத்தை, மிகவும் சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பிக்கிறாள். இரண்டாவது பாசுரத்தில் அவள் என்ன சொன்னாள்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொன்னாள் இல்லையா?
அந்த பாசுரத்தை படிக்கும் பொழுதே நமக்கு சிறு குழந்தைகள், செல்வச் சிறுமீர்கள் என்று இந்த சிறு குழந்தைகளுக்கு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று இவ்வளவு கடினமான விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் சற்று சிரமமில்லாத ஒரு நோன்பாக நோற்கலாமே என்று நாம் நினைத்திருக்கக்கூடும். ஒரு கால் அந்த 2வது பாசுரத்தில் மனம் உருகாதவர்களுக்கு கூட மலர் மார்பா வாய் திறவாய் என்று வாசலில் நின்று அழைத்தாள் இல்லையா? துயிலழ ஒட்டாய்கான் என்று பிராட்டியிடம் கேட்டாள் அல்லவா? அந்த பாசுரத்தில் மனம் உருகி இருக்கும். இத்தனை கடுமையான நோன்பை அவள் நோற்றிருந்தாள். கண்ணபிரானுடைய ஒரு வார்த்தைக்காக அவள் காத்திருந்தாள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாசுரத்தில் அவள் சொல்கிறாள், எந்த நெய்யும் பாலையும் தான் வேண்டாம் என்று வைத்திருந்தாளோ அந்த நெய்யையும் பாலையும் இந்த பாசுரத்தில் அவள் குறிப்பிடுகிறாள். பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, அந்த நெய் கையிலிருந்து முழங்கை வரை வழிகிறது. அவ்வளவு மிகுதியாக, அவ்வளவு ஏராளமாக, அவ்வளவு அபரிமிதமாக பொழிகிறது என்று சொல்கிறாள். அபண்டன்ஸ் என்று சொல்கிறோம் இல்லையா? அவள் வேண்டாம் என்று வைத்திருந்த ஒரு விஷயம், விரதத்திற்காக அவள் ஒதுக்கியிருந்த விஷயம் இப்பொழுது அவளுக்கு அபரிமிதமாக கிடைத்துவிட்டது. பிறகு அந்த கிருஷ்ணானுபவம் என்ற அந்த விஷயம் கிடைத்ததனால் கூடியிருந்து குளிர்ந்தேலோ என்று அவள் சொல்கிறாள் என்று நாம் இங்கு கவனிக்க வேண்டும். எந்த கண்ணனுடைய ஒரு வாய் வார்த்தைக்காக அவள் தீர்குடமையாக நின்றாளோ அந்த கண்ணன், அந்த கிருஷ்ணானுபவம் அவளுக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது என்று அவள் இங்கு நமக்கு சொல்கிறாள். அதனால் நமது வாழ்வில் நாமாகவே ஒரு கஷ்டமான காலத்தில் அல்லது ஒரு விரதத்திற்காக ஒரு சில விஷயங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியிருந்தாலும் சரி, அல்லது அவள் வாசலில் நின்று மலர் மார்பா வாய் திறவாய் என்று கூப்பிட்டாள் இல்லையா? அப்படி ஒரு சோதனையினால், ஒரு சோதனை காலத்திற்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறுக்கப்பட்டிருந்தாலும் சரி, நாம் நம்முடைய தீர்வுடைமையோடு நின்றோமேயானால், நம்பிக்கையோடு நின்றோமேயானால், பொறுமையோடு நின்றோமேயானால், எந்த நெய்யும் பாலும் அவள் வேண்டாம் என்று சொல்லி அது இப்போது அவளுக்கு அபரிமிதமாக கிடைத்ததோ, எந்த ஒரு வார்த்தைக்காக மலர் மார்பா வாய் திறவாய் என்று அவள் நின்றிருந்தாளோ அந்த கிருஷ்ண அனுபவம் இப்பொழுது வழிய வழிய முழங்கை வழிவார என்று அவளுக்கு கிடைத்ததோ, அதுபோல் நமக்கும் நாமாக எதை ஒதுக்கி வைத்திருந்தோமோ, நமக்கு எது மறுக்கப்பட்டதோ அதுவும் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தோமே ஆனால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று அந்த கிருஷ்ணானுபவம், அந்த பெருமாளுடைய அருள் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும், ஏராளமாக கிடைக்கும், மிகுதியாக கிடைக்கும் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்னும் சொற்களால் சொல்கிறாள். அது மட்டுமல்ல, நாம் நினைத்துக் கொள்வோம் இல்லையா, இது என்ன, நமக்கு கண்ணன் என்ற வார்த்தையை சொன்னால் கத்கதம் ஏற்படுகிறதே, ஸ்ரீனிவாசா என்று சொன்னால் கண்கள் கலங்குகிறதே, குருநாதா என்று சொன்னால் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடுகிறதே, இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. நாம் நாகரிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணீரை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். பக்தி என்ற பெயரில் நாம் அழுதுவிடக்கூடாது என்று நாம் நினைத்து கொள்வோம். சில சமயங்களில் இங்கே ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா, இந்த சர்க்கரை பொங்கலை நான் நாகரிகமாக கைகளில் வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் அதில் இருக்கும் அந்த நெய்யின் மிகுதி காரணமாக, அந்த நெய்யின் அபரிமிதம் காரணமாக அது முழங்கை வரை வழிந்து விட்டது என்று இங்கு சொல்கிறாள் இல்லையா? அதுபோல்தான் மனதில் பக்தி அவ்வளவு அபரிமிதமாக இருக்கும் பொழுது, அவ்வளவு மிகுதியாக இருக்கும் பொழுது அந்த நெய் வழிகிறது போல நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எப்படி மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மறைக்க முடியாது. அந்த நெய் எப்படி வழிகிறதோ அதுபோல கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டிவிடும் என்பதையும் ஆண்டாள் இங்கு அந்த பக்தியின் விசேஷமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது வெற்றியில் மகிழ்ந்திருப்பது, நமது வெற்றியில் நாம் மகிழ்ந்திருப்பது. சோதனை காலங்களின் பொழுது நமக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்று அந்த தீர்வுடைமையோடு இருந்து, அப்படிப்பட்ட அந்த கருணை நமக்கு திரும்ப கிடைக்கும் பொழுது அந்த கருணையில் கூடியிருந்து குளிர்ந்திருப்பது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது வெற்றியில் களித்திருத்தல், ரிஜாய்சிங் இன் விக்ட்ரி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.